ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு வீட்டில் வெறும் ரவா மட்டும் இருந்தாலே போதும். அட்டகாசமான இந்த ஸ்நாக்ஸை சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை நல்லா கிறிஸ்பியாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரவையை நல்லா நைஸாக பவுடராக முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரவையை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரவையோட கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த ரவையை பிசைகிறதுக்கு நார்மல் வாட்டர் சேர்க்காதீங்க. கொஞ்சம் தண்ணியை நல்லா வெதுப்பாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து தான் பிசைஞ்சு விட்டுக்கணும். அதனால் சூடு பண்ண வெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கை போட்டு பிசைஞ்சு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசையும் போது இடையில 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கங்க. ஆயில் சேர்த்து பிசைகிறதுனால இந்த ரவை கையில் பிசுபிசுப்பாக ஒட்டாது, நமக்கு பிசைகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரவையை நல்லா அழுத்தி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்த பிறகு ஒரு சப்பாத்தி கல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா இந்த சப்பாத்தி கல்லை தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து அதை உருண்டையாக உருட்டி சப்பாத்தி கல்லை வச்சு சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ச்சி எடுப்போமோ அதே போல் இதையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்பாத்தி கட்டையிலையுமே லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவு நமக்கு சப்பாத்தி கல்லில் ஒட்டாது. மாவு பிசையும் போதே இதில் ஆயில் சேர்த்து மாவு பிசைஞ்சிருக்கிறதுனால இந்த மாவு சப்பாத்தி கல்லில் ஒட்டாது. நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக தேய்ச்சி எடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மாவை தேய்ச்சி எடுத்துட்டோம். இப்போ இதில் உள்ள ஓரங்களையெல்லாம் முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஃபஸ்ட்டு கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நேராக இந்த மாதிரி கோடு போட்டது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி இன்னொரு முறை கூட இதை கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பீஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அடுத்ததாக நேராக கட் பண்ண வேணாம், நான் இப்போ கட் பண்ணுறது மாதிரி கொஞ்சம் சாய்வாகவே கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக கட் பண்ணியாச்சு. ஓரங்களில் உள்ள அந்த சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், பீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக கட் பண்ணியாச்சு. எடுக்கிறதுக்குமே மாவு ஒட்டாமல் சூப்பராக வரும். இதே ஷேப்பில் தான் நீங்கள் பண்ணணுங்கிறது இல்லை, டிஃப்ரெண்ட்டான எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பண்ணது இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரவுண்டாக வட்டமாக கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு வாட்டர் பாட்டில் மூடி வச்சு கூட அழுத்தி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கட்டாகி வந்திருக்கு. பீஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கும் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இதே போல் மீதம் உள்ள மாவு எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் மீதம் எல்லா மாவையுமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டே பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ரவை மட்டும் இருந்தாலே போதும். நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பரான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம வீட்டிலே செய்யலாம். நம்ம வீட்டு குழந்தைங்களும் ஆசையாக கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கதை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம சேர்க்கும் போது ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் ஈக்குவலாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும். அதே போல் மாவை நம்ம பாத்திரத்தில் சேர்த்தோடனே பார்த்திங்கன்னா அது நல்லா அழகாக வெந்து எலும்பி மேலே வர ஆரம்பிச்சிடும். பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டாது. நம்ம இப்போ வச்சுருக்க பாத்திரத்தில் எத்தனை பீஸ் சேர்க்க முடியுதோ அத்தனை பீஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டியெல்லாம் வெந்து வராது, தனித்தனியாக பிரிஞ்சு அழகாக மேலே எலும்பி வெந்து வந்துடும்.
இப்போ இந்த பாத்திரத்தில் எவ்வளோ சேர்க்க முடியுதோ அவ்வளோ தொலைக்கு சேர்த்துட்டேன். இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமுமே நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வெந்து வரணும். அதனால் மாற்றி மாற்றி திருப்பி போட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமுமே கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். அதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 2 பக்கமும் மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சு. அதே சமயத்தில் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்தும் வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்குன்னு சத்தத்தை கேட்டாலே தெரியும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அதே சமயத்தில் நம்ம இதை எண்ணெயில் போட்டு எடுத்ததுக்கான அடையாளமே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு சுத்தர எண்ணெய் பசையே இல்லாமல் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டான நல்ல கிறிஸ்பியான மொறு மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி போட்டு வச்சுக்கலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.